வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்வதற்கான ஆணையை கொண்டிருக்கவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட பொது ஆணையை அபகரிக்க எடுக்கப்படும் எந்தவொரு முயற்சியும் கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 267 உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்க தேசிய மக்கள் சக்தி ஆணையை பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் முதலில் 152 உள்ளூராட்சி மன்றங்களிலும் மீதமுள்ள 115 உள்ளூராட்சி மன்றங்களிலும் விரைவில் கட்டுப்பாட்டை நிறுவ திட்டமிட்டுள்ளோம். எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்வதற்கான ஆணையை கொண்டிருக்கவில்லை. இந்த நிலையில் பொது ஆணையை எதிர்த்து உருவாக்கப்படும் எந்தவொரு சபையும் 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது. நாடாளுமன்றத்தில் எமது கட்சிக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை இருப்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன். நாம் பிற அரசியல்வாதிகளைப் போல எம்மை வளப்படுத்திக் கொள்ளவும் எம்மை சுற்றியுள்ள உறவினர் நண்பர்களை மாத்திரம் வளப்படுத்திக் கொள்ளவும் ஆட்சிக்கு வரவில்லை. நாட்டின் மீது உள்ள பற்றினாலும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அதீத ஆசையினாலும் தான் பல போராட்டங்களின் பின்னர் இந்த ஆட்சியை மக்கள் ஆணையுடன் அமைத்திருக்கின்றோம். පරිච්ඡේද ගණනාවක් අපි ගත කරලා තිබෙනවා. මේ පරිච්ඡේදයන් තුල முழு இலங்கை மக்களும் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கையான செய்தியை கொடுத்துள்ளனர் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை பலத்தை பெற்றுக் கொண்டுள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாடி வருவதாகவும் எதிர்வரும் சில தினங்களில் அத்தொடர்பிலான தமது நிலைப்பாடு அறிவிக்கப்படும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் கூட்டு எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை பெற்றுள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவு தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 45,03,930 வாக்களை பெற்றிருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக 59,06,880 வாக்களை மக்கள் அளித்துள்ளனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது 3/2 பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கம் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று 6 மாதங்களுக்கு பிறகு வரலாற்று தோல்வியை பதிவு செய்துள்ளது. முழு இலங்கை மக்களும் இதன் மூலம் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கையான செய்தியை கொடுத்துள்ளனர் என்றே நினைக்கிறேன். வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ளூராட்சி மன்றங்களில் 50% வாக்களை பெற அரசாங்கம் தவறியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பொய்கள் அல்லது தவறான தகவல்களை சமூகமயமாக்குவதன் இறுதி விளைவு என்றே நான் நினைக்கிறேன். எனவே கூட்டு எதிர்க்கட்சி ஒற்றுமையாக செயல்பட்டுள்ளது. அவர்களால் அதிகளவான சபைகளில் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற முடிந்துள்ளது. எனவே எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை பலத்தை பெற்றுக் கொண்டுள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி பெறுகிறோம். எதிர்வரும் சில தினங்களில் எமது நிலைப்பாட்டை வெளியிடுவோம் என வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் வார நினைவேந்தல் நிகழ்வு யாழ் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் வார நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறலும் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கொடிகாமம் நகர்ப்பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது. நிகழ்வில் சாவிச்சேரி நகரசபை உறுப்பினர் ஞாவண்ணா கிஷோர், பிரதேச சபை உறுப்பினர்களான சேனா மயூரன், கூனா தினேஷ் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் பவுசர் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் பிரதான வீதியில் நானோயா கிளாரன்டன் பகுதியில் பயணித்த பவுசர் ஒன்று நேற்று மாலை தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. கொழும்பிலிருந்து ஹட்டன் வழியாக வெளிமுடை நோக்கி பயணிக்கும் போது இவ்விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த பவுசரில் 33,000 லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் வெளியேறுவதாக வெவ்வேறாக பிரித்து இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மேலும் பெருமளவிலான எரிபொருள் வெளியேறி வீணாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பவுசர் கவிழ்ந்ததை அடுத்து வழிந்தோடிய பெட்ரோல் டீசலை பெருந்திரளான பொதுமக்கள் சேகரித்ததை அவதானிக்க முடிந்தது. குறித்த விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
நுவரெலியா கொத்மலையில் நேற்று வேன் விபத்துக்குள்ளானதில் 19 பேர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை இறம்பொடை பகுதியில் அண்மையில் பேருந்து விபத்துக்குள்ளான இடத்துக்கு அருகில் நேற்று வேன் விபத்துக்குள்ளானதில் 19 பேர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியாவிலிருந்து அனுராதபுரம் ராஜாங்கனை நோக்கி பயணித்த வேன் ஒன்று பேருந்து விபத்துக்குள்ளான இடத்துக்கு அருகில் உள்ள புளூம்ஃபீல்ட் தோட்டம் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் 50 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுவர்கள் உட்பட 19 பேர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியா பகுதிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் திரும்பிச் செல்லும் போதே குறித்த வேன் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வேன் முழுமையாக சேதமடைந்த போதும் காயமடைந்தவர்களின் நிலை மிகவும் மோசமாக இல்லை என மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நெவுத்தூவி அமைக்கப்பட்டமை தொடர்பில் வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நெவுத்தூவியை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமை தொடர்பில் வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸிடம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள வெளிவார அமைச்சருக்கு கனடா தூதுவரை அழைத்து வெளிவார அமைச்சர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதுகுறித்து அமைச்சர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் அது தொடர்பில் நெவுத்தூவியை ஸ்தாபிப்பதற்கு அனுமதி வழங்கியமை குறித்து இலங்கை அரசாங்கத்தின் கடும் ஆட்சேபனையை கனடா உயர்ஸ்தானிகரிடம் வெளியிட்டேன். இலங்கையின் பன்முகத்தன்மை கொண்ட சமூகங்களிடையே தேசிய ஒற்றுமை, தேசிய நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு இது தடை ஆகவும் விளங்கும் எனவும் சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தேன் என வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் வெளிவார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்த ஒரு நம்பகமான அதிகாரியாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாதுடன் அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுகள் என இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்துகிறது. இந்த பொய்யான விடயத்தை இலங்கை அரசாங்கம் முழுமையாக நிராகரிப்பதுடன் கனடாவுக்குள் தத்தமது தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக நம்புகின்றது. 2021 ஏப்ரலில் கனடாவின் வெளிநாட்டு அலுவல்கள் வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. 2006 கனடாவானது தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பொன்றாக அறிவித்ததுடன் 2024 ஜூனில் அந்த வகைப்படுத்தலை மீண்டும் உறுதிப்படுத்தியது. கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள பூங்காவில் தமிழின படுகொலையை குறிக்கும் முகமாக நெவிச்சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் பலமுறை தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது. பிரம்டன் நகர சபையின் இந்த வருந்தத்தக்க முயற்சியை தலையிட்டு தடுக்குமாறு கனடாவின் மத்திய அரசை இலங்கை அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த செயற்பாடு குறித்து முன்னெடுப்புகளை இலங்கை மற்றும் கனடிய சமூகங்களுக்கு எதிரான ஒன்றாகவே இலங்கை அரசு கருதுகிறது. இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதும் கட்டுக்கதைகளே அடிப்படையாக கொண்ட நெவிச்சின்னங்களை நிர்மாணிப்பதும் மக்களை தவறாக வழிநடாத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து சமூகங்களுக்கும் இடையில் நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமை மற்றும் நீடித்த அமைதிக்கான இலங்கையின் அயராத முயற்சிகளை சீர்குலைப்பதாக அமையும் என இலங்கை அரசு உறுதியாக நம்புகிறது. இந்த விடயம் தொடர்பில் வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் கனடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்தார். ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான ஒப்புதல் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான ஆட்சேபனைகளை மீண்டும் வலியுறுத்தினார் என வெளிவார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவை கொழும்பில் பல முக்கிய சந்திப்புகளை நடாத்தியுள்ளது. தமிழ் தேசிய பேரவை கொழும்பில் பல முக்கிய சந்திப்புகளை நடாத்தியுள்ளதுடன் தமிழ் மக்களின் காணி பிரச்சினைகளை எடுத்துரைத்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அரசாங்கம் முன்னெடுக்கும் காணி சுவீகரிப்பு தொடர்பில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர், இந்திய துணை தூதுவர், ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்ஸ்தானிகர், கனடிய உயர்ஸ்தானிகர் ஆகியோரை தமிழ் தேசிய பேரவையினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்புகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், என் ஸ்ரீகாந்தா, என்.எஸ். சரவணபவன் மற்றும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் பொன ஐங்கரேசன் ஆகியோர் பங்கேற்றனர்.
யாழ்ப்பாணம் குப்புளான் கலைவாணி சனசமொழிய திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் குப்புளான் தெற்கில் கலைவாணி சனசமொழிய திறப்பு விழாவும் குப்புளான் உப தபால் அலுவலக திறப்பு விழாவும் நேற்று இடம்பெற்றது. குப்புளான் விவசாய சம்மேளன தலைவர் சேனா நவரத்னராசா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக யாழ்ப்பாண பிராந்திய அஞ்சல் அத்தியட்சகர் பெர்னாண்டோ, மொரட்டோ பல்கலைக்கழக இயந்திரவியல் துறை ஓய்வுநிலை பேராசிரியர் கனபால் சுப்பிரமணியம், ஓய்வுநிலை கிராம அலுவலர் செல்லத்துறை ஞானசவேசன், சுன்னாகம் தபால் அதிபர் திருமதி கவிதா சிவகுமாரன், வலிகாமம் தெற்கு பிரதேசபை தவிசாளர் பலிகாமம் தெற்கு பிரதேசபை செயலாளர் அழகேசன் பிரதீபன், குப்புளான் தெற்கு கிராம அலுவலர் செல்வி பிரதீபா சுதாகரன், சமூக ஆர்வலர்கள், வாசகர்கள், கிராம மக்கள் என பலர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் பங்கேற்ற விருந்தினர்கள் பொன்னாடை போர்த்தியும் கௌரவிக்கப்பட்டனர். ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கை இன்று இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் இன்று ஏலமிடப்பட உள்ளன. விற்பனை செய்யப்படவிருக்கும் அனைத்து வாகனங்களும் 10 வருடங்களுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதுடன் அதற்கமைவான விலைக்கோரல் நேற்று நிறைவு பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இதற்கு முன்னதாக 14 சொகுசு வாகனங்கள், பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட 6 வாகனங்கள் மற்றும் உதிரிப்பாகங்களை விற்பனை செய்வதற்கான அமைவான ஏலம் நடாத்தப்பட்டது. அரசாங்கத்தின் செலவு குறைப்பு மற்றும் நீதி பொறுப்புக்கூறலை பலப்படுத்துகின்ற நோக்கில் இந்த வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் முன்னைய ஏலத்தில் 9 டிபெண்டர்கள் உள்ளடங்களாக பல்வேறு வகையான 15 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டன. அதற்கமைய அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கை இன்று இடம்பெற உள்ளது. உலக உயர்குருதி அழுத்த விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு ஜெயந்திபுரத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. உலக உயர்குருதி அழுத்த விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு விசேட வழிகாட்டல் நிகழ்வு மற்றும் இலவச மருத்துவ முகாம் நேற்று மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் கிராம சேவல பிரிவில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகள் ஒன்றுகூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரனின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் மட்டக்களப்பு பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலை பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் எஸ் இனியன் தலைமையில் தொற்றா நோய்களுக்கான இலவச மருத்துவ முகாம் சிகிச்சை அளிக்கும் அதோடபான உயர்குருதி அழுத்தம் தொடர்பான விசேட விழிப்புணர்வு வழிகாட்டல் நிகழ்வும் இடம்பெற்றது. அதிக வெப்பத்துடனான காலநிலை மாற்றத்தின் காரணமாக வயோதிபர்களுக்கு ஏற்படுகின்ற உபாதைகள் மற்றும் நரம்பு தளர்ச்சி, உயர்குருதி அழுத்தம் தொடர்பான தெளிவுபடுத்தல்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் ஜெயந்திபுரம் கிராம சேவல பிரிவு சிரேஷ்ட பிரஜைகளின் தலைவர் தோமஸ் கந்தையா, பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலை உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகே முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 15 அடி உயரமான உருவச்சிலை நிறுவப்பட்டு எதிர்வரும் சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 15 அடி உயரமான உருவச்சிலை நிறுவப்பட்டு எதிர்வரும் சனிக்கிழமை மாலை திறந்து வைக்கப்பட உள்ளது. சிலை திறப்பு விழா தொடர்பில் விபுலானந்தர் 100ஆண்டு விழா சபையின் சில அமைப்பிற்கான குழுவினர் மட்டக்களப்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி இவ்வாறு குறிப்பிட்டனர். உள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தான் இவர் படித்து பட்டத்தை பெற்றார். இவர் ஒரு ஆங்கிலம் பேசுவதில் புலமை பெற்ற ஒரு மகான். அப்படியான மகானுக்கு மட்டக்களப்பு என்று நாங்கள் ஒரு கற்சிலையை திறந்து எமது வரும் கால சந்ததிக்கு நாங்கள் ஒரு நற்செய்தியை கூறி வைக்கின்றோம். அந்த வகையிலே 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இதை பின்னேரம் 5 மணிக்கு அவ்விடத்தில் கல்லடியிலே திறநீக்கம் செய்திருக்கிறோம். ஊர்வலமாக சென்று அங்கு திறந்து அதன் பின்பு அங்கு கூட்டமும் நடைபெறுகிறது. அதிலே பல சர்வதேசத்திலிருந்து வந்த பேராசிரியர்கள், புலவர்கள், கவிஞர்கள், பல புத்திஜீவிகள் பல பேர் அங்கு உரையாற்ற இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது சுவாமி விபுலானந்தரின் அவரது சேவையை தமிழுக்கு ஆற்றிய பணியையும் அங்கு பறைசாற்ற இருக்கின்றோம். சிலை அமைப்பது சம்பந்தமாக கடந்த வருடம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட எங்கள் தேசவந்த் செல்வராஜ் அவர் கலந்து கொண்டிருந்தார்கள்.
அந்த கலந்து கொண்ட நிகழ்வின் பொழுது பலரது ஆதங்கமும் சொல்லப்பட்டது. மட்டக்களப்பிலே எவ்வாறு சிலை அமைக்க முடியாது என்ற கேள்வி எழுந்தபோது எல்லோரது மனதில் விழுந்த இந்த நிகழ்வானது அங்கிருந்து உருவாகிய அந்த ஏக்கம் அந்த தாகம் என்று சொல்லலாம். செல்வராஜா வந்து இங்கே கதைத்த பொழுது, எங்களது இலங்கையிலே வந்து கதைத்த பொழுது எல்லோரும் சேர்ந்து நிர்வாகத்தை சேர்ந்து எல்லோரும் முடிவெடுத்தோம் ஒரு சிலை அமைப்பது சிறப்பானது என்று. அந்த வகையிலே சிலை அமைப்பு குழுவுக்கு தலைவராக அந்த கூட்டத்திலே செல்வராஜா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர் தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் அதை கூடி கதைத்த சொன்னார், நாங்கள் எப்படியோ அமைக்க வேண்டும், சுவாமிக்கு சிலை அமைக்க வேண்டும், அந்த சிலை அமைப்பதற்கு நான் எந்த பங்களிப்பாக நான் 2 சேர் தருகிறேன் என்று சொல்லி முன்வந்து, அதோடு மட்டுமல்ல ஏனைய பல பொறுப்புகளை ஏற்று இன்று சிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். சிரிய இஸ்ரேல் உறவு வலுவடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். சிரியா இஸ்ரேலுடன் சுமூகமான உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அஹ்மத் அஸ்ஸாவை சந்தித்த வேளை இவ்வாறு வேண்டுகோளை விடுத்தார். சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது சிரிய ஜனாதிபதி தனது நாட்டிலிருந்து பயங்கரவாதிகள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சிரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்கியுள்ள நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளின் தலைவர்களுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.